Hi, hello to everyone. Tamil software technologies. StaadPro different type of videos நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சேம் ஒரு மெம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகே லோடிங் எப்படி அப்ளை பண்ணுறது, அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் ஃபவுண்டேஷன் டிசைன்ஸ், அதோட டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? டுடே வந்து StaadPro ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் ஓப்பன் பண்ணிட்டு சேம் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேம் நியூ ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸு அண்ட் மீட்டர் அண்ட் கிலோமீட்டர். ஓகேங்களா? சேம் இது வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்பேஸு மீட்டர் கிலோமீட்டர் கொடுத்துட்டு ஃபைல் நேம் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் இதுமாதிரி வார்னிங் மாரி காமிக்கும். ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து ஆட் பீம் டிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேம் ஆட் பீம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் கீழே வந்துட்டு வேறு ஏதாவது யூஸ் படிச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துடலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. சேம் ஓகேவா, அது க்ளோஸ் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு கிராஃப் மெத்தட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு சும்மா ஒரு நோடு நான் க்ரியேட் பண்ணுறேன். சேம் ஸ்னாப் நோடு பீம் ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 3 மீட்டருக்கு நான் இல்லை ஒரு 4 மீட்டருக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதில் இப்போ 10 மீட்டருக்கு வேணும் அப்படின்னாலும் 10 மீட்டர் கொடுத்து பிக் பண்ணி அப்படின்னா க்ரியேட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 0லேருந்து 10 மீட்டர் நான் கொடுத்துட்டேன். க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 மீட்டருக்கு உண்டான டீம் வந்து கிடச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டைமென்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்தமாரி பார்த்துக்கலாம். இல்லை நோடு பார்க்கணும் அப்படின்னாலும் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதுலேயே ஒரு பீமில் எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் நோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை பீமை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக ஜியோமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் நோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி அப்படின்னா பீமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இல்லை நான் பீமை செலக்ட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்செர்ட் நோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நோடை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம், பீமை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினாக பீமை டிவைட் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ். இப்போ இன்செர்ட் நோடு கொடுத்தோன்னே என்ன ஆச்சு, உங்களுக்கு இதுமாரி ஓப்பன் ஆச்சுங்களா. சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நான், இப்போ உங்களுக்கு இப்போ எனக்கு 2 மீட்டர் தள்ளி வேணும் அப்படின்னா 2 மீட்டரில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு இது வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் நியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கீழே. சேம் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர் இருக்குது டிஃபால்ட்டாக. நான் வந்து இப்போ ஒரு 2 மீட்டர் கொடுத்துக்கிறேன். 2 மீட்டர் கொடுத்துட்டு ஆட் நியூ பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை கொடுத்து அப்படின்னா இங்கே ஆட் ஆகிரும்னால. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்னாச்சு, உங்களுக்கு 10 மீட்டரில் ஃபஸ்ட்டு 2 மீட்டர் தள்ளி உங்களுக்கு ஒரு பீம் தனியாக டிவைட் ஆகிருக்குங்களா. இதேமாரி நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 மீட்டரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். ஓகேங்களா? சேம் இதுமாரி நீங்கள் என்ன வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு 3 மீட்டரில் வேணும், இல்லை 10 மீட்டரில் வந்து 5 மீட்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் பண்ணிக்கலாம். எகைன் இன்செர்ட் நோட் போய்க்கிறேன். இன்செர்ட் நோட்டில் எகைன் வேறு ஒரு டிஸ்டன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சேம் எனக்கு இப்போ ஆட் நியூ பாயிண்ட்லேயே எனக்கு இல்லை ஆட் மிட் பாயிண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. மிட் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ 10 மீட்டர் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 5 மீட்டர் கொடுத்துக்கலாம். இல்லை ஆடு மிட் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மிட் பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னாலே அங்கே காமிச்சிடும் உங்களுக்கு 5 மீட்டரில் உங்களுக்கு ஒரு பீம் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஆயிடுச்சுங்களா? இது ஒரு பீமு, அண்ணாண்டு ஒரு பீமு. எதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி டைமென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரியும். இது ஒரு 5 மீட்டரு, இன்னொரு ஒரு 5 மீட்டர், தனித்தனி பீமாக உங்களுக்கு தனித்தனி மெம்பராக தெரியும். ஓகேவா? சேம் எனக்கு இது தேவையில்லை, நான் வேறு ஒரு செட்டிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிட்டு எகைன் இன்செர்ட் நோட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் நோடில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் என் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஆஃப் என் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 10 மீட்டரில் உங்களுக்கு எத்தனை பீமாக ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ என்கிற இடத்துல வந்து நான் ஒரு 7 கொடுத்துக்கிறேன். 7 கொடுத்துட்டு சேம் ஆட் என் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 இதாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஆட் என் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தோன்னே என்னாச்சு, உங்களுக்கு 10 மீட்டரில் 7 வந்து ஈக்குவலாக அதுவே டிவைட் ஆகிரும், ஸ்ப்ளிட் ஆகிரும். ஓகேங்களா? சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆட் என் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சேம் இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கு தனித்தனி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சுங்களா. ஓகேவா? இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் என் பாயிண்ட்ஸுங்கிறது இதுதான் உங்களுக்கு மெயினாக. ஆட் என் பாயிண்ட்ஸில் எவ்வளோ இது ஸ்ப்ளிட் ஆகணுமோ அதுமாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அது ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும், எதுவும் கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த பீமில் 7 இது வந்து கிரியேட் ஆகும். இப்போ தனியாக பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு பிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். டைமென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 7 இது வந்து 1.25 1.25 டிவைட் ஆகிடுச்சு. ஓகேவா? சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பீம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்செர்ட் நோடுங்கிற ஆப்ஷன்ஸ் மெயினாக நம்ம இது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?
சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்சர்ட் நோடில் போகலாம். போயிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ ஓகேவா, ஆட் எண்ட் பாயிண்ட்ஸே தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் எனக்கு இப்போ வந்து ஒரு 10 தேவைப்படுது இல்லை ஒரு 8 தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஓகேவா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ 5 பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஆட் என் பாயிண்ட்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த 10 5 உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துரும். எகைன் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேம் இங்கே ஸ்பிட் ஆகிருக்குங்களா 1 2 3 4 5 டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா 1.67 1.67 அதுவே டிவைட் ஆயிரும். ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் நோடுன்னு சொல்லுவோம், ஸ்பிட் பீம்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, இன்சர்ட் நோடுன்னு சொல்லலாம். பீமை வந்து ஸ்பிட் பண்ணுறது. இப்போ பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தனியாக செலக்ட் ஆகுதா, நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தனியாக செலக்ட் ஆகும். ஓகேவா, சேம் இதுமாதிரி தான் என்ன பண்ணி நம்ம பீமை வந்து ஸ்பிட் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஓகேவா, சேம் அகைன் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதோட பீட்டா ஆங்கிள் ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிளில் எனக்கு க்ராஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக கொஞ்சம் க்ராஸான மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு 3Dயில் பார்த்தா தான் நல்லா தெரியும். ஓகேவா, சேம் இதுமாரி என்ன பண்ணலாம், நீங்கள் பீமை வந்து என்ன பண்ணலாம், ஸ்பிட் பண்ணி பார்த்துக்கலாம், டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஜியோமெட்ரியில் போனீங்கனாலும் இன்சர்ட் நோடுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் நோடுன்னு சொல்லுவோம் நம்ம. டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் நோடு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த 5 மீட்டர்லாம் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகேங்களா, சரி இதுமாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த இன்சர்ட் நோடு யூஸ் பண்ணி. ஓகே, அந்த சம் 1.7 மீட்டர்லேயே அந்த சென்டர் மிட் பாயிண்ட் ஆட் பண்ண அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.